ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் ஊடக மக்களே, எல்லா கதைக்குமே வந்துட்டு ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் த பர்ஜ் அப்படிங்கிற ஒரு பிரான்சைஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஆல்ரெடி 3 படங்கள் பார்த்தாச்சு. த பர்ஜ், பர்ஜ் அனகி, அதுக்கப்புறம் த பர்ஜ் எலெக்ஷன் இயர், அது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அந்த 3 படத்துலேயே பெஸ்ட் மூவி எதுனா பர்ஜ் அனகி அப்படிதான் சொல்லுவேன். உண்மையாலுமே அந்த ஒரு 12 மணி நேரம் பர்ஜ்ல வந்துட்டு என்னென்ன சம்பவம் எப்படி எப்படி ஆகும் அப்படிங்கிறத பெர்ஃபெக்டா காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படம் இது எப்படி அந்த பர்ஜ்ங்கிற விஷயம் ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துலயுமே வந்துட்டு கடந்த 3 படங்கள் சொல்லியிருப்பாங்க, இதனால இப்படி ஆச்சு அதனால அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை அமல்படுத்தும் போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறக்கான கதை தான் இந்த கதை. சரி, ஓகே, கிரானோலாஜிக்கல் ஆர்டர்ல கண்டிப்பா இந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் த பர்ஜ், பர்ஜ் அனகி, அதுக்கப்புறம் பர்ஜ் எலெக்ஷன் இயர் பார்த்துட்டு ஃபார் எவர் பர்ஜ் பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அந்த 3 படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோட தொடக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகேவா? சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கலாம். சோ இந்த படம் வந்துட்டு வசூல் ரீதியா வந்துட்டு நல்லாவே சம்பாரிச்சது அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனா ஆடியன்ஸ் வைஸ் அது வந்துட்டு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு படம் பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கும் பிடிக்கும் சொல்லி நம்புறேன். கதையை ஆரம்பிக்கலாம். 2014ல எல்லாருக்குமே என்ன சொல்றது, இந்த மாதிரி வேலை இல்லாம இருக்காங்க, நிறைய பேருக்கு வீடு இல்ல, மக்கள் தொகை வந்துட்டு கூடி போச்சு, இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ஒரு காலகட்டங்கள்ல NFFA அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆர் பார்ட்டி, ஒரு கட்சி எப்படி வேணா சொல்லலாம். ஸோ அவங்களோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா நியூ ஃபவுண்ட்லிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி. அந்த ஒரு சமயத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரொம்பவுமே ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சியா மாறுறது மட்டும் இல்லாம ஓப்பனிங் சீனே ஒருத்தங்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் பேர் வந்துட்டு ஸ்கெலட்டர் அப்படிங்கிற ஒருத்தன். ஓகேங்களா? ஸோ இவனால தான் அந்த பர்ஜுங்கிற ஒரு விஷயமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? முடியாது. ஸோ உனக்கு ஏன் வந்துட்டு மக்கள் மேல கோவம் அப்படின்னு கேட்கறாங்க. இவன் வந்துட்டு கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்ட மாதிரி, எனக்கு ஏன் தெரியலங்க, அவங்களை அப்படியே கொல்லணும் போல் இருக்கு, அது பண்ணும்போது எனக்கு அப்படியே ஏதோ பர்ஜ் பண்ண மாதிரி இருக்கு, ஸோ என்னோட பர்ஜை வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். பர்ஜா, இந்த டேர்ம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ ஃபவுண்ட்லிங் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற ஒருத்தருக்கு தோணுது பர்ஜுங்கிற வார்த்தை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியேற்றுவது அப்படிங்கிறது தான் பர்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்துட்டு மொத்தமாக ஒருத்தங்களை கொல்றது. இப்போ ஸ்டார் வார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெடாய் பர்ஜ் அப்படின்னா ஜெடாய்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் பீப்புள் பர்ஜ் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறது, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ், கோவத்தை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ற மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் கொல்லும் போது அடிக்கும் போது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு NFFA ஓட எம்ப்ளாயிஸ் மேல வந்துட்டு என்னோட வெறுப்பை வந்துட்டு வெளிப்படுத்தும் போது பர்ஜை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறாங்க. ஓகேங்களா? சோ இதை பார்த்துன்னு வந்துட்டு கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த NFFA ஓட ஸ்டாஃப்களுக்கெல்லாம் ஒரு சீஃப் ஒருத்தங்க இருக்காங்க. அவர் பேர் வந்துட்டு ஆர்லோ சபியன். அதுக்கப்புறம் ஒரு சோசியாலஜிஸ்டான டாக்டர் மே. அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டன் ஐலண்ட்ல, ஓகேங்களா, அதாவது இடத்தோட பேரு ஸ்டேட்டன் ஐலண்ட். சோ அந்த ஒரு ஐலண்ட்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடத்த போறோம். அது வந்துட்டு ஒரு 12 மணி நேரத்துக்கு இருக்க போகுது, சாயங்காலத்துல இருந்து காலையில வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் அந்த ஒரு 12 மணி நேரத்துக்கு உங்களுக்கு யாரு மேலேயாவது வெறுப்பு இருந்தா அந்த வெறுப்பை வந்துட்டு தீர்த்துக்கலாம். அது எப்படி வேணாலும் தீர்த்துக்கலாம், கொலை பண்றதன் மூலமா கூட. சோ அதனால வந்துட்டு அந்த சமயத்துல எந்த ஒரு தவறுகள் செஞ்சாலும் அதை எப்படி செஞ்சாலும் வந்துட்டு அதுக்கு பர்மிஷன் உண்டு, யாரு மேலேயுமே கேஸ் போட மாட்டோம், இதுல யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு சொல்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குல்ல, யாருக்கு வேலை இல்லாம இருக்கு, நிறைய பேருக்கு இடம் இல்லாம இருக்கு, அது இதெல்லாத்தையும் குறைச்சிட்டோம் அப்படின்னா, அதான் நம்ம தேனோ ஸ்னாப் போட்டா பாதி பேர்த்த கொண்டுட்டோம் அப்படின்னா மீதி பேர் வந்துட்டு உலகத்துல நிம்மதியா வாழலாம்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இவங்களே அடிச்சுட்டு கொண்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு போட்டோம், பாப்புலேஷன் கம்மியாகும் போது ஃபினான்ஷியலா வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கும்ல அந்த ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்தா என்ன ஆகுறது, சரி ரைட் விடுங்க. சோ அதுக்காக ஆள் எடுக்கிறாங்க. சோ அப்படியே வந்துட்டு ஒவ்வொருத்தர சேர்றாங்க. அந்த ஸ்கெலிட்டர் அப்படிங்கிறவங்க முதல்ல சேர்ந்துரும். அதே சமயம் அந்த பர்ஜ் நடக்கும்போது நீங்க வந்துட்டு இங்க இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஊர்லயே தங்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $5000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு $5000 கொடுக்குறோம்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்துட்டு ஆட்கள் எடுக்கிறாங்க. அதே சமயம் நீங்க வந்துட்டு அதுல கலந்துக்கிட்டு நிறைய பேர்த்த கொன்னு நீங்களும் பொழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து ஆட்களை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதனால நிறைய பேர் வந்துட்டு அதுல சேர்றாங்க, நிறைய பேர் வந்துட்டு அதை சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டமும் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், ஒருவேளை வந்துட்டு இந்த மாதிரி நான் சேர்றேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும்ல. அதுக்கு தான் வந்துட்டு அதுக்குமே ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா கான்டாக்ட் லென்ஸ்ல வந்துட்டு ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரியும் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கான்டாக்ட் லென்ஸ்ல இருக்கிற அந்த ட்ராக்கிங் டிவைஸ் மூலமா இவங்களால மானிட்டரும் பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷுவலி வீடியோ பிளேபேக் இருக்கிற மாதிரி ஒரு ட்ராக்கிங் டிவைஸ். ஓகேங்களா? சோ அதனால வந்துட்டு அப்படி வச்சு மானிட்டர் பண்றதுக்காக எல்லாமே தயாரா தான் வச்சிருக்காங்க. சோ இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஊர்லயே வந்துட்டு ஒரு தாதா மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரக் லார்ட் அப்படினே சொல்லலாம். அவனை வந்துட்டு D
அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏபிசிக்கு அப்புறம் வரும்ல டி, அந்த டி தான் அவனோட ஃபுல் நேம் வந்துட்டு டிமித்ரி. ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அவன் வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஒரு சமயத்துல யாருமே வந்துட்டு ஐலாண்ட் விட்டு போயிடாதீங்க, ஏன்னா நம்ம ஆட்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னாலும் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் என்னோட தொழில் வந்துட்டு குறைஞ்சு போயிடும், நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னா நம்மளால வாழ முடியாது, நீங்க இல்லைன்னா நம்மளால சம்பாதிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட், அதனால நீங்க எல்லாருமே இருக்கணும், போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் மீட்டிங் வந்துட்டு வச்சுட்டு இருப்பாரு. அதே சமயம் இந்த சமயத்துல நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே நம்மள போட்டு தள்ள வருவாங்க, அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் அவனுங்களை வந்துட்டு நம்மளால எதிர்க்க முடியுமே தவிர்த்து இல்லைன்னா அவனுக்கு நம்மள போட்டு தள்ளிடுவாங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். ஆனா இவன் கேங்ல வந்துட்டு கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா, அவன் வந்துட்டு இதெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு பர்ஜ்ல சேர போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பான். பர்ஜ்ல சேர்ந்தீங்கன்னா என் கையால தான் உனக்கு சாவு பார்த்துக்கோ, என்ன மீறி ஏதாவது செய்யாத அப்படின்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறமா. ஆனா இதுக்கிடையில ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் வந்துட்டு இசாயா அப்படிங்கிற ஒரு பையன். ஓகேங்களா, அந்த ஒரு பையன் வந்துட்டு புதுசா வீட்டுல வந்துட்டு அக்கா மட்டும் கஷ்டப்படுறாள், நம்மளும் வந்துட்டு ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் டீலர் கூட ரகசியமா வந்துட்டு சேர்ந்திருப்பான். அவன் வந்துட்டு புதுசா இருக்கறனால அந்த ஸ்கெலிட்டர் இருக்கான்ல ஆரம்பத்துல, அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்க அக்கா நல்லா செம்மையா இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவான். இவனை அடிக்க வரும்போது என்ன பண்ணுவான்னா, வாயிலிருந்து பிளேட் எடுத்து டக்குன்னு அவன் கழுத்துல வந்துட்டு அறுத்துருவாங்க. ஓகேங்களா, பெருசா ஆழமெல்லாம் காயப்படாது. இன்னைக்கு சாயங்காலம் உன் சாவு என் கையில தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடிடுவாங்க. ஓகேங்களா, இவனுக்கு வந்து செம காண்டா இருக்கும், நம்மளும் வந்துட்டு இவன் எப்படியா பண்ணணும், ஏன்னா நம்ம அக்காவை பத்தி தப்பா பேசிட்டா அப்படி சொல்லிட்டு செம காண்ட்ல இருப்பான். சரி ஓகே, இப்போ வந்துட்டு அந்த அக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா அவ பேர் வந்துட்டு நியா. ஓகேங்களா, நியாவோ நயாவோ NYA அப்படிங்கறத அவ பேரு. ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு எனக்கு வாயில வரத சொல்றேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. சோ நயா வந்துட்டு ஒரு ஆன்டை பர்ஜ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பர்ஸ்ல யாரும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டி இருக்கான்ல அந்த ஊர் தாதா, அவனோட முன்னாள் காதலி தான் இவங்க. ஸோ காதலிக்கும் போது அவர் நல்லா இருந்தாரு, இப்போ அவர் இந்த மாதிரி ட்ரக் லார்டா மாறினதுனால அவங்க வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஓகேங்களா, அப்படி இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாருமே வந்துட்டு இந்த 3 பேர் தான் மெயினான ஒரு கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு அந்த பர்ஜ் வந்துட்டு ஆரம்பிக்குங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு ஊரை விட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் நயா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, டொலோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி. அந்த ஆன்டி கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, லூயிசா செலினான்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவும் பொண்ணு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்க போவாங்க அப்படின்னா ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. ஏன்னா அங்க மட்டும் தான் இப்போதைக்கு இந்த பர்ஜ் நடக்கும்போது எல்லாருமே பத்திரமா இருக்க முடியும், வெளியில வந்துட்டு செக்யூரிட்டியுமே இருப்பாங்க, நம்மளுக்கு எது ஆகாது, அதனால நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பர்ஜ்ல கலந்துக்காதவங்க எல்லாருமே அங்க போயிட்டு பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பர்ஜ் வந்துட்டு ஆரம்பிக்குங்க. அந்த ஒரு சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த இசையா இருக்கான் இல்லையா, அவனுமே வந்துட்டு ரகசியமா பர்ஜ்ல ஜாயின் பண்ணிருப்பான். எதுக்காக அப்படின்னா ஸ்கெலிட்டரை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. பட் அவனும் ரெடி ஆயிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஸ்கெலிட்டர் இருக்கான்ல, அவன் இன்னும் கொடூரமா ரெடி ஆயிட்டு இருப்பான். அதே சமயம் ரொம்ப நேரமா யாருமே கொலை பண்ணாம இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அவன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கில்லே பண்ணுவான். ஸோ ஒருத்தன் வந்துட்டு ஏடிஎம் பேங்க் வந்துட்டு ஓட்டச்சு காசு எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான், அவன் நெஞ்சிலே குத்தி கொண்டுருவான். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கில்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் வந்துட்டு இசாயா வந்துட்டு தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்ஜ் பார்ட்டி வந்துட்டு நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பார்ட்டியில் வந்துட்டு ஸ்கெலிட்டர் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கெலிட்டர் உள்ள வரது மட்டும் இல்லாம அங்க பாக்குறவங்க எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிருவான். நம்ம இசையா வந்துட்டு முன்னாடி போய் நின்று சண்டை போட்டு டே கொல்லலான்னு பாப்பா, நீ என்ன கொல்ல போறியா, ஆனா அப்பா விப்பையிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் எகத்தாலமா பேச இவன் பயந்துருவாங்க. அவனை பார்த்து பயந்து இவன் ஓடிடுவான். இவன் ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு நேரடியாக அவங்க அக்கா கால் பண்ணி, அக்கா நான் ஊரை விட்டு போலக்கா என்ன மன்னிச்சிருக்கா, பர்ஜ்ல தான் கலந்துக்கலாம்னு சொல்லி வந்தேன், தெரியாத நம்ம மாட்டிக்கிட்டு என்ன வந்து காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்பிச்சுடுவான். அதுக்கப்புறம் நயா வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா நேரடியாக இவனை தேடி வருவா. ஸோ இவனை தேடி வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல நம்ம டிமிட்ரி அந்த டி இருக்கான் இல்லையா, ஸோ அவரை வந்துட்டு 2 பொண்ணுங்க ஜாலியா வந்துட்டு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா ஜாலியா வந்த பொண்ணுங்க அவன் ஜோலியை முடிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல அவனை கொல்றக்கா ட்ரை பண்ணும்போது இவர் வந்து அடிச்சு போட்டு எவனை அனுப்பலாம்னு சொல்லி கேட்க, உங்க டீம்ல ஒருத்தர் இருந்தான் இல்லையா கேபிட்டல் ஏன்னு, அவன் தாங்க அப்படி மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களை வச்சு அவனை வர வச்சு அவனும் பர்ஜ்ல தான் இருப்பான், அவனை வந்துட்டு போட்டு தள்ளிடுவாரு. உண்மையாலுமே இவரை வந்துட்டு தரமா காட்டியிருப்பாங்க. ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம இசையோட லொகேஷனுக்கு அவங்க அக்கா நயா வரது மட்டும் இல்லாம வந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கெலிட்டர் கிட்ட மாட்டிக்குவாங்க. ஸ்கெலிட்டர் கிட்ட மாட்டதை வந்துட்டு அவன் பாத்துருவான், யாரு தம்பி பாத்துருவான். தம்பி பார்த்தோன்னா டே நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை கண்ணத்துல அப்படியே நக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து நேரடியா கண்ணாடி வச்சு முதுகுல குத்திட்டு அவங்க அக்காவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு சேஃபான ஏதாவது இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு சர்ச்சில் தான் இருந்து அங்க போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போவாங்க. போற வழியில வந்துட்டு நிறைய பர்ஜஸ் வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்து மறைஞ்சு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனோட சர்ச்சை வந்துட்டு எல்லாரும் வந்து அடிச்சு கொண்டுட்டு பைக்ல போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் இறந்துருப்பாங்க நினைச்சிட்டு உள்ள போனா திடீர்னு அந்த செலினாவும் லூயிசாவும் 2 பேர் வந்துருவாங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு பொழைச்சிருப்பாங்க தான், ஏன்னா அவங்க வந்துட்டு எல்லாரும் சாகடிக்கும் போது அவங்களுமே செத்து போன மாதிரி நடிச்சு தப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டொலோரஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு நம்மள தேடிட்டு அவங்க வந்துட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரியாம இருக்கும். இப்போ வந்துட்டு சரி நம்ம எங்க போலாம் சொல்லி பார்த்துருக்கேன், நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம், அங்கே தான்
நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நயா வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் NFFA-ஓட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துட்டு வரும். ஓகேங்களா, இப்படி திடீர்னு வந்துட்டு கொலைகள் ஜாஸ்தி ஆகுது. ஆரம்பத்துல வந்துட்டு நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. பட் ஆனா எதிர்பார்த்ததை விட அதிக கொலைகள் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கும். இதே சமயம் வந்துட்டு அந்த NFFA-ஓட அந்த லீடருக்கு வந்துட்டு அந்த சபியன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொலைகள் ஆகணும் அப்படின்னு தான் ஆசையா இருக்கும். ஏன்னா அப்பதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ் ஆகும். இவனோட அந்த ஒரு ஆட்சி காலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நயவஞ்சகமான ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா இதை வந்துட்டு பெருசா ஆதரிக்காம பட் ஆனா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு எதனால இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பர்டிகுலரா இந்த ஆட்கள் யாருன்னே தெரியல, இவனுங்களை ஃபாலோ பண்ணி இவனுக்கு எங்கிருந்து வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் போட்ட குரூப் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த NFFA-ஓட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நீ என்ன பிளான் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. மக்கள் யாரும் கொல்லல அப்படிங்கறனால நீ பழைய மிலிட்டரி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கி காசுக்காக வேலை செய்யற கூலி படம் மாதிரி உள்ள அனுப்பிச்சுட்டு இருக்க. அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணி இது மக்கள் கொலை பண்ண மாதிரி ஆகி கடைசியில இந்த பர்ஜ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி நீ ஆட்சியில இருந்து அந்த பர்ஜ்ங்கிற விஷயத்தை கன்டினியூ பண்ணி சொல்லி நினைக்கிற. இது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இதை பார்த்து அவருக்கு செம கடுப்பாகிறது மட்டும் இல்லாம மக்களோட மக்களை இவளையும் கொண்டு போய் வெளியில வச்சு போட்டு தள்ளிட்டு அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்துட்டு டெலீட் பண்ணிரு, இல்லாம பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாருங்க. சோ இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு பெருசா மக்கள் யாருமே இந்த பர்ஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதனால கொலைகள் கம்மியா இருக்கிறனால அரசாங்கமே வந்துட்டு மக்கள் தொகை வந்துட்டு கம்மி பண்ணும் அப்படிங்கறக்காக எக்ஸ் மிலிட்டரி எல்லாத்தையுமே மெர்சனரியா அனுப்பிச்சு வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இப்படியே வந்துட்டு அந்த ஸ்டாண்டன் ஐலாண்ட்ல ஒவ்வொரு பக்கமா கொண்டுட்டு கடைசியா அவனுக்கு எல்லாரும் எங்க வருவானுங்க அப்படின்னா அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம நயாவோட அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் வருவாங்க. பட் இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை டிமிட்ரி இருக்கான் இல்லையா அந்த டி, அவன் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பான். இவனுக்கு எல்லாரும் சிவிலியன்ஸ் கிடையாது, எக்ஸ் மிலிட்டரி. இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வர வச்சிருக்கானுங்க. கவர்மெண்டோட எண்ணம் வந்து இதுதான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால மொத்தமா கன் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பாக்குற இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. உண்மையாலுமே அவங்க வந்துட்டு நம்மளோட மக்கள் நிறைய பேர், நம்மளுக்கு தேவைப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எது ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்துட்டு இறங்கி இவங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இறங்குவாங்க. ஓகேங்களா, சோ கடைசியா வந்துட்டு எங்க போவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களையும் கொலை பண்ணும் போதும் அவங்களோட அந்த வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல வந்துட்டு லொகேஷன் சொல்லுவாங்க அடுத்து எங்க போறேன்னு சொல்லிட்டு. கடைசியா நயாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே நேரடியாக அங்க போகும்போது தடுத்துறலாம் நினைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஒரு கான்டாக்ட் லென்ஸ் இல்லாம ட்ரோன்ஸை வச்சு அந்த NFFA வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க எங்கெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்துட்டு அதுக்கு எதிராக இருக்கிறதுனால ஒரு ஆன்டை பர்ஜன்ஸா இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையுமே அந்த ட்ரோனை வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. பட் இதுல நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சிருவாரு. அவர் கார் கடியில போய் ஒளிச்சு மத்தவங்க எல்லாருமே குண்டடி பட்டுருவாங்க அவர் கேங்ல. சோ அதனால இருக்கிற கன்னு புல்லட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரடியாக அப்பார்ட்மெண்ட் குள்ள இறங்கிடுவாங்க. இறங்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் நயா கிட்ட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பத்திரமா இரு, எல்லாருமே வராங்க, நீங்க வந்துட்டு 14வது மாடியில் இருக்கீங்க, அவங்க கீழ இருந்து மேல வரைக்கும் நிறையவே டைம் இருக்கு, அதுக்குள்ள நானும் வந்துருவேன், முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி தப்பிச்சு போக பாருங்க, இல்லனா வந்துட்டு உங்களோட இடத்தை வந்துட்டு மூடி வச்சுக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அவர் அப்படி சொல்லி முடிக்க கரெக்டா அந்த டொலோரஸ் அப்படிங்கிறவங்களுமே வந்துட்டு இவங்களை தேடிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் வந்துருவாங்க. சேஃபா வந்துருவாங்க. இப்போதைக்கு நயா, அதுக்கப்புறம் இசாயா, அதுக்கப்புறம் வந்து அந்த டொலோரஸ், லூயிசா, அதுக்கப்புறம் செலினா, அவங்க எல்லாருமே 5 பேர் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் குள்ள இருக்க. ஒவ்வொரு படியா வந்துட்டு அந்த மிலிட்டரி மெம்பர்ஸ் எல்லாருமே மேலே ஏறி வந்துட்டு இருக்க. கீழ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டியும் மேல வந்துட்டு இருப்பாரு. சோ ஒவ்வொரு பக்கம் கொண்டுட்டு போயிட்டு இருக்க நம்ம டி வந்துட்டு அந்த போலீஸ்காரங்களை கொண்டுட்டு இருப்பாருங்க. செம்ம சீக்வன்ஸா இருக்கும் அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் குள்ளார. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு எப்படியோ கதவை திறந்துக்கிட்டு நம்மால் வந்துட்டு 14வது மாடிக்கு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த கடைசி மாடியை வந்துட்டு வெடி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல ராக்கெட் லான்ச்சரை வந்துட்டு லான்ச் பண்ணும்போது அந்த ஸ்கெலிட்டன் அங்க வந்துருவாங்க. போலீஸ்காரங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சா. பட் ஆனா போலீஸ்காரங்க அவனை கொண்டுருவாங்க. சோ அவனை கொண்டுட்டு இருக்கிற கேப்ல டிஸ்ட்ராக்ஷனா இருந்த சமயத்துல நம்மால் வந்துட்டு C4 இருக்கு இல்லையா, அதை தூக்கி வீசி அதை பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. இதனால அவருக்குமே கொஞ்சம் காயம் ஆயிருந்தா, ஏன்னா ஷூட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் பிளாஸ்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிருவாரு. இவரு சின்ன காயத்தோட வந்துட்டு தப்பிச்சிருவாருங்க. சோ அவங்க எல்லாரும் சேஃப் ஆயிருவாங்க. கரெக்டா மறுநாள் காலையில 6 மணி ஆகிரும். 12 ஹவர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்சிரும் கம்ப்ளீட்டா. ஆனா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க நினைச்ச மாதிரியே இந்த ஒரு பர்ஜ் வந்துட்டு சக்சஸ் தான். சோ எக்ஸ்பெரிமெண்டலா நடந்த ஒரு விஷயம் சக்சஸ், இனிமேல் வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதனால வந்துட்டு நிறைய பேருக்கு வருத்தமா இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம பொலஸ்ட்டுமே அடுத்து வெளியூருக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த படம் அந்த இடத்துல முடியும். சோ இப்படிதான் வந்துட்டு முதல் பர்ஜ் வந்துட்டு ஏமாத்தி தான் வந்துட்டு அவங்க சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வருஷம் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம உருவாக்குன ஒரு விஷயம் நம்மளுக்கே ஒரு நாள் ஆபத்தா வரும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் தி ஃபாரெவர் பர்ஜ். சோ அந்த படத்துல வந்துட்டு பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் அஸ் ஒன் எஸ். சோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரடல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.